பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம தக்காளி கிரேவி தான் பண்ண போகிறோம். இது எப்படி பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இது நான் வந்து கடுகு வெங்காயம்லாம் போட்டு வதக்கிட்டேன். வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக பூண்டு உரித்து போட்டிருக்கேன். இந்த பாருங்க, கொஞ்சம் பூண்டு உரித்து போட்டிருக்கேன். இந்த தக்காளி அரைச்சி வச்ச தக்காளி ஊற்றிருக்கேன். இந்த தக்காளியும் கொஞ்சம் வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் லேஸாக வதங்கணும். இந்த இடத்துல கொஞ்சம் இஞ்சி பூண்டும் சேர்த்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரே மாதிரி தக்காளி கிரேவி செஞ்சு சாப்பிடுவோம்ல, கொஞ்சம் இஞ்சி பூண்டு. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம தேவையான நல்லா உப்பு போட்டுருவோம். இதை வச்சுருக்க இந்த மிளகாத்தூளையும் சேர்த்துருவோம். இது கொஞ்சம் லேசாக வறுபட்டதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்க வைப்போம். லாஸ்ட்டாக இறக்கும் போது தான் நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஆட் பண்ண தேவையில்ல.